பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். திருவசனத்தை கேட்கிறவர்களை மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருப்போம். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து, தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறதற்கு தேவன் நம்ம ஒவ்வொருத்தரையும் அழைத்திருக்கிறார். இந்த உலகத்துல குறிப்பாக எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? ஒரு மனுஷன் வாழ்ந்து முடிக்கும்போது அவர் பேசுற கடைசி வார்த்தைகள் ரொம்பவே இம்பார்ட்டன்ட், ரொம்பவே முக்கியமானது என்பது எல்லாரும் சொல்றத பார்க்க முடியும். இன்றைக்கு நம்ம எதை குறித்து பார்க்க போறோம்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசின கடைசி வார்த்தைகளை பார்க்க போல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோட கூட தினதினைக்கும் பேசி கொண்டிருக்கிறார். ஆனா நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? என்ன பார்க்க போறோம்னா, இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு எடுத்து கொள்ளப்படுறதற்கு முன்பாக தம்முடைய சீஷர்களிடத்துல ஆண்டவர் சொல்றதான வார்த்தைகளை தான் பார்க்க போறோம். இதை நம்ம எங்க பார்க்க முடியும்னா, மத்தேயு 28ஆம் அதிகாரத்தினுடைய 18ஆம் வசனம் தொடங்கி 20ஆம் வசனத்துல பார்க்க முடியும். அடுத்து மார்க் 16ஆம் அதிகாரத்தினுடைய 15ஆம் வசனம் தொடங்கி 19ஆம் வசனத்துல பார்க்க முடியும். அடுத்து லூக்கா 24ஆம் அதிகாரத்தினுடைய 45ஆம் வசனம் தொடங்கி 48ஆம் வசனம் வரைக்கும் பார்க்க முடியும். இந்த 3 வேத பகுதிகள்லையும் ஒரு சேர ஒரு வார்த்தையை வச்சு எல்லாரும் அழைப்பாங்க. அது என்னன்னு சொல்லி பார்க்குறோம்னா, தி கிரேட் கமிஷன், தமிழ்ல பிரதான கட்டளை. நான் மத்தேயு 28ஆம் அதிகாரத்தினுடைய 18ஆம் வசனம் தொடங்கி 20ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளின் சீஷராக்கி, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முன்பாக சீஷர்களிடத்தில் சொல்றதான வார்த்தைகள். இங்க குறிப்பா ஆண்டவர் 3 காரியத்தை சொல்றதை பார்க்கிறோம். முதலாவது என்னன்னு சொல்லி பார்க்கிறோம்னா, உலகம் முழுவதும் புறப்பட்டு போய் சகல ஜனங்களையும் சீஷராக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாங்க. மார்க் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல என்ன சொல்லுவாங்க? நீங்க உலகம் ஃபுல்லா புறப்பட்டு போய் எல்லா மனுஷருக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கணும், நல்ல செய்தியை நற்செய்தி அறிவிக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றத பார்க்கிறோம். இங்க என்ன மத்தேயுல சீஷராக்குன்னு ஆண்டவர் சொல்றாங்க, மார்க்ல சுவிசேஷத்தை ஆண்டவர் சொல்றாங்கன்னு கேட்டா, இந்த சுவிசேஷத்தை சீஷர் போய் அறிவிக்கிறாங்களே, இந்த சுவிசேஷத்தை யார் யாரெல்லாம் விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுறாங்களோ அவங்க சீஷரா மாறிடுவாங்க. ஸோ அப்படின்னா நம்ம இப்படி சொல்லலாமா? எப்படி சொல்லலாம்னா, உலகம் ஃபுல்லா புறப்பட்டு போய் சீஷர் என்ன பண்ணணும்? எல்லாருக்கும் சுவிசேஷத்தை சொல்லணும். அவங்க சீஷரா மாறிடுவாங்க. அடுத்து எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாருக்கும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே தண்ணீர்ல மூழ்கி ஞான ஸ்நானம் திருமுழுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாங்க. அடுத்து என்னன்னு சொல்லி பார்க்குறோம்னா, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். 3வது உபதேசம் பண்ண சொல்றாங்க, டீச் பண்ண சொல்றாங்க. என்ன டீச் பண்ணணும்னு ஆண்டவர் சொல்றாங்க? என்ன சொல்றாங்கன்னா, சீஷர்களே, நான் உங்களுக்கு என்னென்ன சொல்லி கொடுத்தனோ அதை நீங்க என்ன பண்ணுங்க, என்னை புதுசா ஏற்றுக்கொள்வாங்கன்னு என்னுடைய பிள்ளைங்க, அவர்களுக்கு நீங்க என்ன பண்ணுங்கன்னா, நான் சொல்லி கொடுத்த எல்லாவற்றையும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இந்த 3 தான் என்னன்னு சொல்லி பார்க்குறோம்னா, பிரதான கட்டளை. இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 2வது கட்டளை, 3வது அது நம்ம பார்க்கல. அதை நம்ம கூடிய சீக்கிரம் பார்க்கலாம். ஆனா இன்றைக்கு நம்ம எதை குறிப்பா பார்க்க போறோம்னா, ஆண்டவர் பிரதான கட்டளையில சொன்ன முதலாவது விஷயம். அது என்னது? உலகம் ஃபுல்லா புறப்பட்டு போய், உலகம் முழுவதும் புறப்பட்டு போய் எல்லா ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை, நற்செய்தியை பிரசங்கிப்பது. அதை குறித்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இன்றைக்கு பார்க்க போறோம். நம்ம உலகம் ஃபுல்லா விட்டுருவோம். நம்முடைய எடுத்த வீட்டிற்கு ஆண்டவரை பத்தி நம்ம அறிவிச்சிருக்கிறோமா? நம்முடைய பக்கத்து வீட்டாருக்கு ஆண்டவரை பத்தி அறிவிச்சிருக்கிறோமா? நம்முடைய நண்பர்கள், நமக்கு தெரிஞ்சவங்க, அவங்களுக்கெல்லாம் நம்ம ஆண்டவரை பத்தி அறிவிச்சிருக்கிறோமா? இயேசுவை பத்தி சொல்லியிருக்கிறோமா? பவுல் என்ன சொல்றாருன்னா, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை தைரியமா பிரசங்கிக்கணும்னு சொல்லிட்டு பவுல் சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு சமயம் வாய்க்காததை விட்டுருவோம். அநேக வேளையில ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா, சமயத்தை பக்காவா ரெடி பண்ணி நமக்கு கொடுப்பாங்க. அந்த நேரத்துல நம்ம ஆண்டவரை பத்தி அறிவிச்சிருக்கிறோமா? ஒருவேளை அறிவிச்சிருப்போம்னு சொன்னா, ஆண்டவருக்கு தொடர்ந்து கீழ்ப்படிந்து நடந்து நம்ம தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஒருவேளை அறிவிக்கலன்னு சொன்னா, இன்றைக்கு நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நான் உம்மை பற்றி அறிவிக்க என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்ட்டு நம்ம அர்ப்பணிப்போம்.
முதல்ல என்ன பார்க்க போறோம்னா, சுவிசேஷம்னா என்ன? நற்செய்தினா என்ன? வேதம் காஸ்பிள் நற்செய்தி நெறைய வேதம் பைபிள்ல போட்டிருக்கு. அப்படின்னா என்ன என்பத முதல்ல பார்ப்போம். சுவிசேஷம், நற்செய்தி. நம்ம எல்லாருமே நெறைய நல்ல செய்திய கேட்டிருப்போம். நல்ல செய்தி கேட்டிருப்போம். நம்மளும் நெறைய பேருக்கு நல்ல செய்தி சொல்லியிருப்போம். என்ன சொல்லியிருப்போம்? என்ன சொல்லுவோம்னா, "இங்க பாரு நான் வந்து புது வீடு வாங்கியிருக்கேன்." நம்ம மத்த மனுஷர்ட்ட சொல்லுவோம்ல. மத்த மனுஷர் நம்மகிட்ட சொல்லுவாங்கல்ல. "நான் வந்து புது வாகனம் வாங்கியிருக்கேன். எனக்கு வந்து திருமணம் நடக்க போகுது. எனக்கு குழந்தை பொறந்திருக்கு. எனக்கு வேலை கிடைச்சிருக்கு. எனக்கு வந்து வேலையில ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு." இதெல்லாம் என்னது? இதெல்லாம் என்னன்னா, ஒரு மனிதன் தன்னோடு இருக்கிற சக மனிதன்கிட்ட சொல்றதான நல்ல செய்தி. ஆனா பைபிள் சொல்ற நல்ல செய்தி என்னன்னு சொல்லி பார்க்குறோம்னா, ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன்கிட்ட சொல்ற நல்ல செய்தி பைபிள் சொல்லல. மாறாக நம்மை படைத்த தேவன், நம்மை படைத்த சர்வ வல்லமையுள்ள கடவுள் நம்ம கிட்ட சொல்றதான நல்ல செய்தி தான் என்ன பண்ணுதுன்னா, வேதம் நமக்கு போதிக்குது. அந்த நல்ல செய்தி தான் என்னன்ட்டு முதல்ல பார்க்க போறோம். ஒரு சின்ன உதாரணத்த வச்சு தொடங்குவோம். இந்த உலகத்துல நம்ம வாழ்ற இந்த நாட்டிலேயே, நம்ம எதனா ஒரு தப்பு பண்றோம் வச்சுப்போமே, அந்த தப்புக்கு என்னன்னா, கண்டிப்பா நம்ப அதற்கான ஒரு பெனால்ட்டியோ, ஃபைனையோ கட்டியாகணும். இப்போ நான் என்ன வச்சுக்கோங்க, நான் ஏதோ மிகப்பெரிய தப்பு பண்ணிடுறேன். கவர்மெண்ட்டுக்கு விரோதமா தப்பு பண்ணிடுறேன். அப்ப நான் என்ன பண்ணணும்? நான் அதற்கான பெனால்ட்டி, ஃபைன கட்டணும். இப்போ என்னால என்ன பண்ண முடியலன்னா, அந்த பெனால்ட்டி, ஃபைன கட்ட முடியல. கட்ட முடியல என்ன பண்ணி தெரியுமா? என்ன பண்றேன்னா, எங்க வீட்டாருக்கு ஃபோன் பண்றேன். என்னால கட்ட முடியல. அப்படி சொல்லும்போது வீட்டார் என்ன பண்ணுவாங்க? அந்த ஃபைன் எப்படியோ கஷ்டப்பட்டு கட்டி முடிச்சு, என்ன எப்படினாச்சும் என்ன பண்ணிருவாங்கன்னா, வெளிய நிரபராதியா கொண்டு வந்து வச்சுருவாங்க. இதுதான் பைபிள்லயே நடந்துச்சு. என்ன நடந்துச்சு? ஆண்டவர் மனிதர்கள ஒரு ஒரு மிகப்பெரிய நோக்கத்தோட படைச்சாரு. என்ன நோக்கம்? மனிதர்கள் என்னுடைய பிள்ளைங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். என் கூட இருக்கணும். அவங்க எதிர்பார்க்கவே முடியாத, ஏன் அவங்க கற்பனையே பண்ணியிருக்காத மிகப்பெரிய சந்தோஷமான ராஜ்யத்துல, என்னுடைய வீட்ல அவங்க எல்லாருமே எப்பவுமே வாழணும். இதுதான் என்னன்னு சொல்லி பார்க்குறோம்னா, மனிதர்கள் குறித்த தேவனுடைய திட்டம், ஆசை. ஆனா என்ன ஆயிருச்சு? மனுஷன் என்ன பண்ண தொடங்கிட்டாங்கன்னா, பாவம் பண்ண தொடங்குனாங்க. முதலாவது பாவம் எங்க பார்க்கிறோம்? ஆதாம், ஏவாள் செய்தத பார்க்கிறோம்ல. அவங்க என்ன பண்றாங்க? ஆண்டவர் ஒரு விஷயத்த பண்ண வேணாம்னு சொன்னாங்க. ஆனா அந்த விஷயத்த பண்ணாங்க. சரி பண்ணிட்ட பிறகு அட்லீஸ்ட் மனம் திரும்பலாம்ல கேட்டா மனம் திரும்பல. ஆதாம் கேட்டு ஆண்டவர் கேட்கிறாரு. "அப்பா ஏன்பா இத பண்ணேன்னு?" கேட்டா, ஆதாம் என்ன சொல்றாரு? "சாரி ஆண்டவரே தப்பு ஆண்டவரே" சொன்னாரா? அப்படி சொல்லலையே. என்ன சொல்றாருன்னா, ஏவாள் என்ன தப்பு பண்ணுச்சான்னு சொல்றாங்க. சரி ஏவாள்ட்ட தப்பு பண்ண ஏம்மா தப்பு பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டா, ஏவாள் என்ன சொல்றாங்க? நான் தப்பு பண்ணல. என்ன வந்து இந்த சர்ப்பம் வந்து தப்பு பண்ண வச்சுருச்சு, வஞ்சிச்சிருச்சுது அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா, ஏவாள் சொல்றாங்க. ஸோ ஆதாம் இவள் என்ன பண்ணல? மனம் திரும்பவே இல்ல. மனம் திரும்பாததுனால என்ன பண்றாங்கன்னா, தேவன விட்டு தூரம் போய் விலகி போய் அவங்க வாழ்க்கைய வாழ தொடங்குறாங்க. மனிதர்களுடைய தொகை பெருக தொடங்குது. எல்லாம் என்ன பண்ண தொடங்குறாங்க? அதாவது ஒரு சில பேர் வானத்த பார்க்குறாங்க. வானத்த பார்க்கும்போது ரொம்ப பிரகாசமான சூரியன பார்க்குறாங்க. என்ன நினைக்கிறாங்க? ஓ! இதுதான் கடவுள்னு நினைச்சுக்கிறாங்க. அடுத்து கடல பார்க்குறாங்க. கடல் ரொம்ப பயங்கரமா இருக்கிறத பார்க்குறாங்க. என்ன நினைச்சுக்கிறாங்க? இதுதான் கடவுள்னு நினைச்சுக்கிறாங்க. ஸோ நாட்கள் செல்ல செல்ல மனுஷ தொகை பெருக பெருக என்ன நடக்குதுன்னா, மனிதர்கள் எல்லாருமே தாங்க பார்க்கிறது, தாங்க நினைக்கிறதெல்லாம் கடவுள் நினைச்சு அத வழிபட தொடங்குறாங்க. அ அ அதாவது அதுக்கு பலியிடுறது, அதுக்கு பொருத்தனை பண்றது சொல்லிட்டு அப்படியே நாட்கள் அப்படியே போயிட்டு கொண்டே இருக்குது. கடைசி வரைக்கும் என்ன பண்ணும்னா, ஒரு மனுஷனும் கடவுள்ட்ட வரணும், கடவுள்ட்ட மனம் திரும்பணும்னு சொல்லிட்டு யோசிக்கவே இல்ல. ஆண்டவரோ என்ன பண்றாருன்னா பார்த்துக் கொண்டிருக்கிறார். யாரும் வரமாட்றாங்களே! யாரும் மனம் திரும்ப மாட்றாங்களே! நான் இவர்களுக்கா வச்சிருக்கிற திட்டம் ரொம்ப பெருசாச்சே! அவங்களுக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமான எதிர்காலத்த நான் வச்சிருக்கேனே! எதிர்காலம்ன்றது அடுத்து 30, 40 வருஷத்துக்கு ஆண்டவர் சொல்லல. மாறாக நித்தியமாக முடிவே இல்லாத அற்புதமான எதிர்காலத்த என் பிள்ளைகளுக்கு வச்சிருக்கேனே! அத புரிஞ்சுக்காம கொள்ளாம தப்பு பண்ணி கொண்டிருக்கிறாங்களே! எல்லாரும் யாரும் என்கிட்ட வரமாட்றாங்கன்னு சொல்லி தேவன் என்ன பண்றாருன்னா, ரொம்பவே வேதனைப்படுறார் சொல்லி பார்க்கிறோம். நோவா காலத்துல ஆண்டவர் என்ன சொல்றாங்க மனுஷர்கள் பார்க்கும்போது, அவர் மனஸ்தாபப்பட்டார். ரொம்ப வேதனை அடைஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள்ல பார்க்கிறோம். ஆண்டவருக்கு ரொம்பவே கவலை. என்னுடைய பிள்ளைங்க வரமாட்றாங்கன்னு சொல்லிட்டு கவலை. மனிதர்கள் என்ன பண்றாங்க? ஆண்டவர் ஒருத்தர் இருக்காருன்ட்டே நினைப்பில்ல. அவங்க என்ன பண்ண தொடங்கிட்டாங்கன்னா, தங்களுடைய இஷ்டத்துக்கு வாழ்க்கைய வாழ தொடங்குறாங்க. இது தப்புப்பா, இது பண்ணாதப்பான்ட்டு யாருன்னா ஒருத்தங்க அந்த ஆண்டவர் கொண்டு வந்து சொன்னாலும் கேட்கறதில்ல. சொல்றவங்களும் என்ன பண்றாங்கன்னா, அவங்களே அழிச்சிடுற அளவுக்கு என்ன பண்றாங்கன்னா, மனுஷங்களுடைய அரகன்ஸ் அவங்களுடைய பாவம் வந்து அவ்ளோ முத்தி போறத பார்க்க முடியுது. ஸோ கடவுள் ஒரு முடிவு எடுக்கிறார். என்ன முடிவு எடுக்கிறாரு? இவன் பாவத்தோட இருக்க வரைக்கும், இவன் என்கிட்ட வர முடியாது. ஏன்னா தேவன் யார் சொல்றேனே, தேவன் யாருன்னா, அவர் பாவத்தை பார்க்க மாட்டார் சுத்த கண்ணர். அவர் இருக்க பரலோக ராஜ்யத்துல பாவம் என்ற ஒன்று இருக்கவே இருக்காது.
இப்போ இந்த இந்த பிசாசு இருக்கான்ல, அவன் யாருன்னா ஒரு காலத்துல வந்து தேவன ஆராதித்து கொண்டிருந்தனால ஒரு கேரு, ஒரு ஏஞ்சல் சொல்லிட்டு பைபிள் சொல்லுது. ஆனா, அவனுக்குள்ள பெருமை வந்தது. பெருமைன்றது என்னது? பாவம். அந்த பாவம் உள்ள வந்ததுனால, அவனால பரலோகத்துல இருக்க முடியல. ஏன்? பரலோகத்துல பாவம் இல்ல. அதனால தான் என்ன பண்ணிட்டான்? நரகத்துக்கு, அதாவது தள்ளப்பட்ட தூதனாக அவன் மாறுறத பார்க்க முடியும். ஸோ மனுஷங்கிட்ட பாவம் இருக்கிற வரைக்கும், மனுஷங்கிட்ட தப்பு இருக்கிற வரைக்கும் அவன் என்ன பண்ண முடியாது? கடவுள்ட்ட வர முடியாது. சரி, மனுஷங்களா எப்படினாச்சும் கஷ்டப்பட்டு மனம் திரும்பி பாவத்த விடுதலையாக்கிறவங்கன்னு கேட்டா, அதுவும் மனுஷனால முடியல. இப்போ கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே. இப்போ நெறைய குழந்தைங்க பொறக்குறாங்க. குழந்தைங்க வளர்ந்துட்ட பிறகு யாருன்னா குழந்தைங்க பார்த்தீங்கன்னா வந்து, அவங்களே ஆட்டோமேட்டிக்கா சில பொய் சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? இல்லன்னா சில நேரத்துல எதனா ஒரு பொருள அவங்களுக்கு புடிச்ச பொருள டக்குனு எடுத்துப்பாங்க அவங்க. புரியுதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வீட்ல பேரண்ட்ஸ் யாருன்னா குழந்தைங்கள பக்கத்துல உட்கார வச்சு, "இத பாரு, இது பேர் தான் பொய் சொல்றது." அப்படி சொல்லி யாருன்னா பேரண்ட்ஸ் கத்துக் குடுக்குறோமா? இல்லன்னா வந்து அ குழந்தைங்க கிட்ட வந்து, "இதுதான் இத பாரு, இப்படிதான் திருடணும். உனக்கு எதனா பொருள் ஆசை எடுத்து டக்குனு எடுத்துரு." அப்படின்னு சொல்லி யாருன்னா பேரண்ட்ஸ் யாருன்னா கத்துக் குடுக்குறோமா? கத்துக் குடுக்கல. ஆட்டோமேட்டிக்கா குழந்தைங்க என்ன பண்ணுதுன்னா, அது அப்படியே வந்து ஏன்னா வந்து தாவீது என்ன சொல்றாருன்னா, "நான் வந்து பாவம் செய்றதுனால பாவி கிடையாது. நான் பாவியா பொறந்தனால பாவம் செய்றேன்." புரியுதுல? வித்தியாசம் புரியுதுல்ல? நம்ம என்ன நெனச்சுக்கிறோம் நெறைய வேலையில, நான் தப்பு பண்றதுனால தான் நான் வந்து பாவின்னு நெனச்சுக்கிறோம். கிடையாது. நம்ம பாவிகளா பொறந்தனால தப்பே பண்றோம். புரியுதா? அதனால தாவீது என்ன சொல்றாருன்னா, 51ஆம் சங்கீதத்துல, "இதோ நான் துர்க்குணத்திலே உருவானேன். என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள்." அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். ஸோ மனுஷன் என்ன பண்றான்? டீஃபால்ட்டாவே தப்பு பண்றான். அவன் என்ன பண்ணாலும் என்ன எப்படிதான் இருக்குது அது? தேவனுக்கு பிரியமற்றது தான் இருக்குது. ஸோ கடவுள் பார்த்தார். என்ன பார்த்தாருன்னா, இவன் பண்ற தப்புக்கெல்லாம் ஒரு பெனால்டின்னு ஒன்று இருக்குது. பைபிள் என்ன சொல்லுதுன்னா, பாவத்தின் சம்பளம் மரணம். அப்படின்னா நான் தப்பு பண்ணேன்னா, எனக்கு ஒரு சம்பளம் இருக்குது. அந்த சம்பளம் என்னன்னு சொல்லி பார்க்குறோம்னா மரணம். பைபிள் சொல்ற மரணம் வந்து ஏதோ வயசாயிட்ட வரைக்கும் இறக்குறாங்க. அந்த மரணம் கிடையாது. பைபிள் இங்க இந்த பாவத்தின் சம்பளம் மரணம்னு போட்டிருக்குல்ல, இந்த மரணம் என்னன்னு சொல்லி பார்க்குறோம், நித்தியமாக முடிவே இல்லாத நாட்கள் வரைக்கும் அனுபவிக்கிறதான வேதனை, அக்கினி. அதுதான் என்னன்னு சொல்லி பார்க்குறோம், இங்க சொல்லப்படுற மரணம். மரணம்ன்றது என்னது? தேவன் ஆதாம்ட்ட சொல்றாங்களே, "இந்த பழத்த நீ சாப்பிடுற நாள்ல சாகவே சாவாய்." ஆதாம் என்ன சாப்பிட்டோனே செத்துட்டாரா கேட்டா சாகல. அதாவது அந்த அர்த்தம் என்னன்னு சொல்லி பார்க்குறோம்னா, எப்ப நீ கீழ்ப்படியாம போகுறியோ, எப்போ நீ வந்து என்ன நான் வேண்டாம், உனக்கு நீயே போதும்ன்னு முடிவெடுக்கிறியோ, எப்போ நான் வேண்டாம், நானே வாழ்ந்துருவேன்னு சொல்லி நினைக்கிறியோ, அதுதான் சாவே. அதுதான் மரணமே. அப்படின்னா பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் இல்லாத ஒரு இடத்துல கஷ்டப்படுறோம்ல, அதுதான் மரணமே. நரகத்திற்கு ஒரு டெஃபினிஷன் சொல்லுவாங்க. நரகத்தின் டெஃபினிஷன் என்ன சொல்லி பார்க்குறோம்னா, ஆப்சன்ஸ் ஆஃப் காட் இஸ் ஹெல். அதாவது தேவன் இல்லாதது தான் நரகமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுதான் மரணம். கடவுள் இல்லாத ஒரு வாழ்க்கை. கடவுள் இல்லாத ஒரு நித்தியம். அதுதான் ரொம்பவே கொடியதான மரணம், வேதனை. இந்த வேதனை என் பிள்ளைங்க யாருக்கும் வரக்கூடாது. ஆனா, இவன் என்ன பண்ணி தான் ஆகணும்? இவன் பண்ண தப்புக்கு மரணம் தான் இவன் செலுத்தி ஆகணும். இவன் பண்ண தப்புக்கு இதுதான் பெனல்டி செலுத்தி ஆகணும். தேவன் எந்த அளவுக்கு அன்புள்ளவரோ, அதே அளவுக்கு அவர் யாருன்னா நீதி உள்ளவரும் தான். ஸோ, அவரு நீதியின்படி நான் என்ன செலுத்தி ஆகணும்? மரணத்த செலுத்தி ஆகணும். நான் அவரோட நீதியின்படி என்ன பண்ணி ஆகணும்? நான் வந்து நரகத்துக்கு போய் தான் ஆகணும். அதனால தேவன் என்ன பண்ணாருன்னா, இவன விடுதலை ஆக்கிரணும். இவன விடுதலையாக்கி, என் கூட எப்பவுமே இவன பத்திரமாக்கணும்னு தேவன் முடிவெடுக்கிறாரு. சரி, அ இவனால இதற்கான பிராயச்சித்த செலுத்த முடியுமா? இவனால பெனல்டி செலுத்த முடியுமான்னு கேட்டா, என்னால அத செலுத்த முடியாது. சரி, என்னால முடியல. அட்லீஸ்ட் உலகத்துல யாரும் மனுஷனா இருக்காங்கன்னு பார்த்தா, உலகத்துல எந்த மனுஷனும் இல்ல. சரி, பாவம் கடிஞ்சு போறதற்கு எதனா பொருத்தனம் பண்ணி, எதனா பண்ணி அதுவும் ஒண்ணு எல்லாமே ஃபெயிலியரா மாறி போயிருது. ஒண்ணுமே முடியல. சரி, இப்போ பழைய ஏற்பாடுலாம் பார்ப்போம்ன்னு சொன்னா, நீ பாவம் பண்ணா ஒரு மிருகத்த பலியிடணும்னு சொல்லிட்டு வந்து அ பைபிள் சொல்லுது. பழைய ஏற்பாடுல அப்படி ஒரு பிரமாணம் இருக்குது. ஆனா நான் பண்ற பாவத்துக்கு மிருகத்த பலி செலுத்தணும்னு சொன்னா, மிருகம்ன்ற ஒண்ணே உலகத்துல இருக்காது. அவ்ளோ பெரிய பாவத்த என்ன பண்ணுதுன்னா, மனுஷன் இனம் பண்ணி கொண்டிருக்குது. அப்படின்னா மிருகம் என்பது மனுஷனுடைய பாவத்திற்கான பிராயச்சித்தமாக, பெனால்டியாக மாற முடியல. சரி, ம நான் என்னுடைய பாவத்துக்கு ஒரு சக மனுஷன் பெனால்டியா மாறுவார்ன்னு நான் சொன்னா, அதுவும் முடியல. என்னுடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டு யாரும் மரிக்கவும் மனுஷனும் கிடையாது, மிருகமும் கிடையாது. ஸோ கடவுள் என்ன பண்ணாருன்னா ஒரு முடிவு எடுத்தார். என்ன முடிவு எடுத்தாருன்னா, என் குமாரன, என்னுடைய ஒரே பேரான குமாரன, என் மகன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ மனிதர்களுக்காக இந்த உலகத்துக்கு நான் அனுப்புறேன். அவர் என்ன பண்ண போறாருன்னா,
மனிதர்களுடைய எல்லா பாவத்தையும் அவர் ஏற்றுக்கொள்ள போறாரு. அவர் ஏற்றுக்கொண்டு சிலுவையில மனிதர்களுடைய பாவத்திற்காக அவர் மரிக்க போறார். இயேசு கிறிஸ்துவ யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ, யார் யாரெல்லாம் இயேசுனால தான் என் பாவம் மன்னிக்கப்படும், இயேசு கிறிஸ்து தான் என் பாவத்திற்கான விடுதலை என்பதை யார் யாரெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்களோ, உணர்றாங்களோ, யார் யாரெல்லாம் இயேசுவ நம்புறாங்களோ, அவர்களுக்கு இந்த பாவ மன்னிப்பாகிய மீட்ப விலைக்கல்ல இலவசமாய் கொடுத்துடுறேன். ஏன்னா, இதற்கான விலைய தான் யார் செலுத்திட்டா? என்னுடைய மகன் செலுத்திட்டாரு. நம்ம ஆரம்பத்துல உதாரணம் பார்த்தோம்ல, நான் பண்ண தப்புக்கு என் குடும்பத்தினர் அதற்கான விலைய செலுத்துறாங்க. இப்போ நான் ஃப்ரீ ஆயிட்டேன். அதே போல நான் பண்ண அந்த கொடிய பாவத்திற்கு, மனித குலம் பண்ண அந்த கொடிய பாவத்திற்கான விலையை யார் செலுத்தியாச்சு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செலுத்தியாச்சு. செலுத்தி முடிச்சாச்சு. இப்போ அதற்கான விலைய நான் செலுத்த தேவை கிடையாது. இதற்கான விலைய இயேசு செலுத்திட்டாரு. அவர நம்பி விசுவாசிச்சு அந்த பாவ மன்னிப்பாகிய மீட்ப நான் பெற்றுக்கொண்டா போதும். நான் காக்கப்பட்டேன். நெறைய கிறிஸ்தவங்க ரட்சிக்கப்பட்ட சொல்லுவாங்கல்ல. அந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன தெரியுமா? ரட்சிக்கப்படுறதுன்னு என்னன்னா காக்கப்படுறது. அதாவது நான் மிகப்பெரிய ஆபத்துலருந்து காக்கப்பட்டேன். அதான் ரட்சிக்கப்பட்டன்ற வார்த்தைக்கான அர்த்தம். ஸோ நம்ம எல்லாருமே என்ன? இயேசு கிறிஸ்துவ யார் யாரெல்லாம் நம்புறோமோ, விசுவாசிக்கிறோமோ, அவர்கள் எல்லாருமே ரட்சிக்கப்படுறாங்க. காக்கப்படுறாங்க. எங்கருந்து காக்கப்படுறாங்க? பாவக்குழியிலிருந்து, மரணத்திலிருந்து, வேதனையிலிருந்து காக்கப்பட்டு யாரா மாறுறாங்கன்னா, தேவனுடைய பிள்ளைகளா மாறுறாங்க. பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ள வந்து வாசம் பண்றாரு. பரலோக ராஜ்யம் அவர்களுக்கு இலவசமாக, ஃப்ரீயாக கொடுக்கப்படுது. இதுதான் மனிதன் கிட்ட தேவன் சொன்ன நல்ல செய்தி. இந்த நல்ல செய்திய யார் யாரெல்லாம் நம்புறாங்களோ, அவர்களுடைய ஃபியூச்சர் செக்யூர்ட். ஃபியூச்சர்ன்னு சொல்றது நம்ம எப்பவுமே பார்க்கிறபடி 30, 40 வருஷம் கிடையாது. நித்தியமாக அவங்க ரொம்ப சந்தோஷமா வாழ்வாங்க. ஏன்னா, அவங்க இயேசுவ நம்புவதனால. இந்த சுவிசேஷத்த நம்ப பிரசங்கிக்க தான் தேவன் நம்ம ஒவ்வொருத்தரையும் அழைச்சிருக்கிறார். இந்த நல்ல செய்திய என்ன பண்ணுவோம்னா, நமக்கு தெரிஞ்சவங்க, நம்முடைய பக்கத்து வீட்டார், நமக்கு யார் யாரெல்லாம் தெரியுதோ, அவங்க எல்லாருக்குமே இத சொல்லுவோம். எல்லாருக்கும் சொல்லுவோம். "இப்ப பாருப்பா, நீ வந்து ஒண்ணும் கவலைப்பட தேவையில்ல. நீ வேதனைப்பட தேவையில்ல. உன்னுடைய மிகப்பெரிய பாவத்தினுடைய அந்த கடன் அதெல்லாம் செலுத்தப்பட்டிருக்குது. நீ இயேசுவ நம்புனா போதும். இந்த எல்லாவற்றையும் இலவசமா பெற்றுக்கொள்ளுவ. இலவசமா அதற்கான மீட்பு உனக்கு கிடைச்சிரும். நீ கவலைப்பட தேவையில்லன்னு" சொல்லிட்டு நம்ம மற்றவர்களுக்கு ஆண்டவர பத்தி சொல்ல, தேவன் நம்மை அழைக்கிறார். உலகத்திலே ஒரு மிக கொடியதான நோய் எதனா இருக்கும்ல. அத நீங்க மனசுல வச்சுக்கோங்க. ஒருத்தர்கிட்ட வந்து அந்த நோய் இருக்குது. நம்ம என்ன பண்றோம்னா, அந்த ஒருத்தர்கிட்ட போயிட்டு அந்த நோய்க்கான மருந்து கொடுக்கும்போது, அவர்களுக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷமா இருக்கும். கரெக்ட்டா? பாவம் என்பது என்னன்னு சொல்லி பார்க்கிறோம்னா, உலகத்துல இருக்கிற எல்லா கொடிய நோயோட மிக கொடிய நோய். அந்த நோய்க்கான மருந்தாகி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நம்ம போய் மத்தவங்களுக்கு குடுக்கும்போது, அத விட நம்மளுக்கு மத்தவங்களுக்கு நம்ம வேற என்ன பண்ண முடியும்? நான் நினைக்கிறேன் அதுதான் நம்ப மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மிக சிறந்த கிஃப்ட். மிகப்பெரிய கடன்ல ஒருத்தர் இருக்கிறாரு. அந்த கடன்ல இருக்கிறவருக்கு வந்து, "அப்பா உன் கடன்லாம் செலுத்திட்டேன்ப்பா. இனிமே ஃப்ரீயா இருக்கலாம்ப்பான்னு" சொல்லும்போது அவருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். மனிதனுக்கு இருக்க மிகப்பெரிய கடன் என்னன்னு சொல்லி பார்க்கிறோம்னா, அதாவது காசு பணம் இல்ல. பாவக்கடன். இந்த கடன் வந்து இலவசமாக இயேசு செலுத்தி முடிச்சிருக்கிறாரு. இந்த இந்த நல்ல விஷயத்த நம்ப மத்தவங்களுக்கு சொல்லும்போது, அவருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இது. எவ்வளவு ஹேப்பியா அத ஏற்றுக்கொள்வாங்க. நம்ம ஆண்டவர்ட்ட அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்மை தருவோம். நம்மள முற்றிலுமா தருவோம். ஆண்டவரே, நான் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி அர்ப்பணிக்கிறேன்ப்பா. உம்முடைய வேத வசனம் சொல்றதற்கு கீழ்ப்படி அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. இனிமேட்டிருந்து நான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, நான் உங்கள பத்தி அறிவிக்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஜெபம் பண்ணுவேன். நீங்க எனக்கு யார் யார்ட்ட சொல்றீங்களோ, அவங்க கிட்ட போய் சொல்றதுக்கு என்ன நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே சொல்லி நம்ம இன்னைக்கு அர்ப்பணிப்போமா? ஒண்ணு புரிஞ்சுக்கணும். நமக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் இயேசு தேவை. இயேசு இல்லாத வாழ்க்கை தான் நரகம். இயேசுவோடு கூட இருக்கிற வாழ்க்கை சொர்க்கம், பரலோகம். பரலோகத்த கடவுள் தேவன் நமக்கு ரொம்ப இலவசமா குடுத்திருக்கிறார். இந்த நல்ல செய்திய நம்ம மத்தவங்க கிட்ட சொல்லாம இருக்க வேண்டாம். எல்லார்ட்டயும் சொல்லுவோம். எல்லாருக்கும் இயேசு தேவை. இயேசுக்கு எல்லாரும் தேவை. இது நடக்கிறதற்கு இயேசுக்கு நம்ப தேவை. ஆண்டவருக்கு நம்ம அர்ப்பணிப்போமா? ஜெபம் பண்ணலாமா? ஒரு கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம்.
அன்பின் ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த நல்ல வேலைக்காக உமக்கு கோடி நன்றி அப்பா. உம்முடைய வார்த்தை கேட்கிறவர்களை மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருக்கணும் என்பதை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து வருகிறீர் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுறதுக்கு முன்பாக சீஷர்கிட்ட சொன்ன வார்த்தைப்பா. உலகம் ஃபுல்லா புறப்பட்டு போய் எல்லாருக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்க சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. ஞானஸ்நானம் எடுக்க சொல்லியிருக்கிறீங்கப்பா. உபதேசிக்க சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்க எல்லாரும் ஆண்டவரே எங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க பார்க்குறவங்க எல்லாருக்கும் போய் உங்களை பத்தி அறிவிக்க எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சுவிசேஷம் உங்களுடைய நல்ல செய்தியை நான் என்ன என்பதை கற்றுக் கொடுத்துட்டீங்கப்பா. ஆண்டவரே இந்த நல்ல செய்தியை நாங்கள் சொல்லாமல் இருக்கக்கூடாதுப்பா. எல்லாருக்கும் சொல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே எங்களுக்கு ஒரு ஆத்தும பாரத்தை தாங்க ஆண்டவரே. அப்பா நாங்க பார்க்கிற மனிதர்களுக்கெல்லாம் ஆண்டவரே ஏதோ ஒரு சாதா மனுஷங்களை பார்க்காதபடிக்கு இவங்க ஒரு ஆத்துமா, இவங்க ஒரு சோல். இந்த சோலுக்கு ஜீசஸ் தேவை, இந்த ஆத்துமாவுக்கு இயேசு தேவை என்பதை நான் உணர்ந்து கொண்டு அவர்களுக்கு போய் உண்மை பற்றி அறிவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே அப்பா பரலோகத்திற்கு நாங்க எல்லாருமே வந்துடணும் ஆண்டவரே. நீர் இல்லாம பரலோகம் இல்ல ஆண்டவரே. நீர் இல்லாம ஆண்டவரே நித்தியம் இல்ல ஆண்டவரே. நீர் தேவைப்பா. உம்மை பற்றி அறிவிக்க அர்ப்பணிக்கிறோம். உம்மோடு கூட வாழ அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை நடத்துவீங்கப்பா. எங்கள் ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபம் செய்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன். ஆமீன். உலகம் முழுவதும் புறப்பட்டு போய் எல்லா ஜனங்களுக்கும் மீட்பை அளிக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவை சொல்லுவோம். யாவரும் இயேசுவினுடையவர்களாய் ஆகட்டும். ஆமேன். God bless you.